கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஹெல்த் மிக்ஸுக்கு தான் ஒன்று ஒன்றா இப்போ வறுத்துட்ருக்கோம். கொஞ்சம் பொறுமை வேணும். என்னென்னா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இப்போ கம்பு, கேழ்வரகு, சிவப்பரிசி இதெல்லாம் வந்து வறுத்துட்டோம். இது வந்து அடுத்தது சாமை, அப்புறம் வரகு, திணை, இப்படி ஒன்று ஒன்றா வரும். மாப்பிள்ளை, சம்பா, கருப்பு கவுனி எல்லாமே வரும். இப்போ அடுத்தது வந்து திணை சேர்த்துருக்கோம். திணை வந்து தேனும் திணையும்னுவாங்க முருகர் பாடலில். திணை கூட தேன் தான் கலந்து சாப்பிட்ணுமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அந்த பலகாரம்லாம். ஸோ இதை வறுத்துக்கலாம். அடுத்தது வேர்க்கடலை, பொட்டுக்கடலை வறுத்து போட்டிருக்கோம். இது வந்து வரகு, வரகு, திணை, சாமை இதெல்லாம் லைட்டாக கலர் வந்து வித்தியாசம் இருக்கும். அது பார்க்க தெரிஞ்சிடும். அடுத்தது சென்னா தால் வறுத்து எடுத்துருக்கோம். எல்லாமே ஈவனாக ஒரு டம்ளர் போடுறோம். அப்புறம் இது கோதுமை சோளம் வறுத்துட்டோம். வெள்ளை சோளம், இதுதான் வெள்ளை சோளம். இன்னும் அடுத்து வந்து நம்ம ஆர்கானிக் இதில் வந்து அந்த நாட்டு பச்சை பயிறு, அப்புறம் கருப்புளுந்து இதெல்லாம் சேர்க்கணும். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். அடுத்தது பாதாம் சேர்த்துருக்கோம். ஏலக்காயும் சேர்த்துட்டோம். இதுதான் பச்சை பயிறு, இதையும் வறுத்து சேர்த்துட்டோம். இது நாட்டு பச்சை பயிறு, குட்டி குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர வாசனை. அதுக்கப்புறம் உளுந்து, கருப்பு உளுந்து தான் எல்லாத்துலேயுமே நான் சேர்ப்பேன். இதுவும் நல்ல வாசனை. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்மளோட சத்துமாவு வந்து சூப்பராக அரைச்சி ரெடி ஆகிடுது. ஆக்சுவலாக அரைச்சி பாதி காலியான அப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி காலி ஆகிடுது. ஸோ இதில் வீடியோவில் சில இன்க்ரீடியண்ட்லாம் நான் வறுத்தது காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து எடுத்து காமிக்கிறோம். நிறைய இது வறுத்து போட்டதில் இதில் முக்கால்வாசி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். எப்படி சாப்பிட்ணுன்னா, நம்ம சூடு பாலில் வந்து ஹார்லிக்ஸ் மாதிரி போட்டு கலந்து குடிக்கிறது, இல்லை வெந்நீரில் கலந்து குடிக்கிறது, வந்து சர்க்கரை கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று கம்மியாக சேர்த்துட்டு வெந்நீர் விட்டு பிசைஞ்சு நெய் விட்டு உருண்டி சாப்பிட்றது. நெய் ஆப்ஷனல் சொல்கிறேன், ஒரு இதுக்காக வாசனைக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் கஞ்சி மாதிரி போர்ஜி மாதிரி போட்டு குடிக்கிறது, எப்படியோ வந்து சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து மில்லட்ஸ், கிரைன்ஸ், நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடல்ட்டுக்கும் சரி, சில்ட்ரனுக்கும் சரி, எல்டர்ஸ்க்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹெல்தி அண்ட் சேஃப்.